ஹாய், வெல்கம் டு உமாச்சி கிச்சன். இன்றைக்கி ஆடி 18 இல்லைங்களா, அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம சுயம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற போட்டேன். இதை வேக வச்சுக்கலாம். ஸ்வீட் செஞ்சால் நல்லா எடுத்திருக்கேன். இதை போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன், கரைக்கட்டும். அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அப்போ வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்போ தான் போகும். அதுக்காக பருப்பு வெந்துருச்சு. இந்தளவுக்கு நசுக்குனா இந்தளவுக்கு நசுங்கிற மாதிரி இருந்தால் போதும். இதை நம்ம தண்ணி வடிகட்டி மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதை வடிகட்டிக்கலாம். இதில் ஒரு எத்தனை கல் மண்ணெல்லாம் இருக்குது, தான் வடிகட்டுறேன். இது நல்லா 2 கொதி வரும். இந்த மாதிரி கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாகுபதெல்லாம் வர தேவையில்லை, ஓரளவு கொதிச்சா மட்டும் போதும். பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலர் கெட்டி ஆகிடும். ஒரு 2 மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட தேங்காய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் மிக்சியில் தான் 2 சுற்று விட்டு எடுத்துருக்கேன், கீத்து போட்டு. இது கூட 2 ஏலக்காயும் போட்டு சுற்றிட்டேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலர்னா கெட்டி ஆகிடும். இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கணும், அப்போ தான் இனிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு பிஞ்ச் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது கெட்டி ஆகிடும். இந்தளவு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது 1/2 கப்பு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக சால்ட்டு இந்தளவு கிட்ட போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கலக்கிக்கலாம். வந்து பொரிச்சிக்கலாம். இந்த மைதா கலக்கி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இது இந்த பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதை பரட்டிட்டு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சாலே போதும், சீக்கிரம் செவந்துடும். இதை நம்ம இப்போ மேலே இருக்கிற மைதா மட்டும்தான் கிறிஸ்பியாக வரணும், அவ்வளோதான். இந்த இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடி 18க்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.